லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ஒர்க் ஆகலை, பெருசாக எதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கீங்களோ அந்த வைப்ரேஷனில் தான் நீங்கள் இயங்கிட்டு இருப்பீங்க. அந்த அலைவரிசை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். மேனிஃபெஸ்டேஷன்னா நீங்கள் எந்த வைப்ரேஷன்லேயே இருந்தாலுமோ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, அந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேருக்கு ஏன் இது நடக்கலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் தான் உங்களோட எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனை ரிசீவ் பண்ண போகுது. நர்வஸ் சிஸ்டம் எப்படி வீக் ஆகுது? உங்களுடைய கான்ஸ்டன்ட் வர்ரீஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ராப்ளம்ஸ், தூக்கமின்மை, பதட்டம், பயம் எல்லாமே சேர்ந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டமை ஃபஸ்ட்டு டவுன் ஆக்கிடுது. ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோன், அதை நீங்கள் கையிலேயே வச்சுட்ருக்கிறனாலையும் ஃபுல்லாக உங்களுடைய ஆறா எல்லாம் அடி வாங்கி இந்த எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாம் லோ ஆகி லோ வைப்ரேஷனுக்கு போய்ட்றீங்க. ப்ளஸ் இந்த மொபைல் பார்க்குறனால உங்களுக்கு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகுது, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அது. அதுவுமே ஒரு ரீசன். ஸோ உங்களுக்கு உடனே ஸ்வைப் பண்ணுற மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மோடுக்குள்ளேயும் நீங்கள் போகிறீங்க. ஸோ இது எல்லாமும் சேர்ந்து நீங்கள் ஒரு லோ வைப்ரேஷனில் இருக்கும்போது எது வேணும்னாலும் நம்மளுக்கு கூகுளில் கிடைக்கிது. கூகுளில் சர்ச் பண்ண உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் வர்ற மாதிரி எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அ மேஜிக், இட் இஸ் நாட் அ மிராக்கல். மேனிஃபெஸ்டேஷன்றது நீங்கள் ஈர்க்கிறீங்க, அது ஒரு ஈர்ப்பு விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்றது ஈர்ப்பு விதி. ஏன் ஒரு சிலருக்கு இது நடக்குது அப்படின்னா, அவங்க லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. எப்படி லைஃப் லீட் பண்ணணும், எப்படி எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், யூனிவர்ஸ் மேலே ஒரு பிலீஃப் அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும் அவங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணி. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். பட் எதுவுமே இல்லாமல் நான் வெறுமனே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட வர்ரீஸ், ஏகப்பட்ட டவுட், ஏகப்பட்ட ஃபியர், இந்த பயம் என்ற உணர்வு இருந்தாலே நீங்கள் லோ வைப்ரேஷனுக்கு போயிடுவீங்க. இது நடக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும், பயம் இருக்கும். இது எல்லாமே லோ வைப்ரேஷன். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னால், ஒரு பழைய மாடல் ஃபோனில் ஒரு 5G அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரிங்களா? இப்போது ஒரு புது ஃபோனாக இருந்தால் அது அப்டேட்டடாக இருக்கும், அந்த 5Gயோட அது கனெக்டடாக இருக்கும். ஸோ அதால் அது அந்த ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ண முடியும். பட் நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அது உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க லாக் பண்ணிக்கிட்டு. அப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க, அதுவுமே டவுட்டோடு பண்ணுறீங்க. ஸோ அதை டவுட்டோடு பண்ணி சில பேர் வந்து ஃபுல் சரண்டரில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் சரண்டர் இஸ் ஈக்குவல் டு பிலீஃப் இன் காட் ஆர் யூனிவர்ஸ் வித்தவுட் எனி டவுட் ஆர் ஃபெய்த். ஸோ 1% கூட டவுட் இல்லாமல் ஃபுல் சரண்டர், அதாவது இந்த பக்தி மார்க்கம், லா ஆஃப் கிரேஸ் அப்படின்னு இப்போ புதுசாக சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த ஒரு கடவுளுடைய ஒரு கிரேஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன், மென்டல் பேட்டர்னை மாற்றிக்கணும். நீங்கள் எப்படி வந்து பிறரை காயப்படுத்தாமல் நடத்தி கொள்ளணும், உங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்ன அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒளி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அப்போதுமே அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இது மேஜிக் கிடையாது. நான் அப்படியே என்னோடய கூண்டுக்குள்ளே இருப்பேன், நான் ரிசீவ் பண்ணிப்பேன். அது வரும்போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஒரு மென்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், என்னென்ன நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸ்கூலுக்கு போகிறது மட்டுமே நாலேஜ் இல்லை, காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறது மட்டுமே நாலேஜ் இல்லை. ஆஸ் அ
ஹியூமனா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு, உங்கள வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, அதையெல்லாம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு, நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நீங்க ஒரு ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணி வெளிய வரும்போது தான், உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வாழ்க்கை மேல நம்பிக்கை பிறக்கும். அப்புறம் தான் நீங்க ஹை வைப்ரேஷனுக்குள்ள போகும்போது மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இல்ல ஒரு சிலர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸ்டில் எனக்கு வந்து நெறைய அவங்க வந்து ஃபுல் சரண்டர் டூ காட். ஃபுல் சரண்டர் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும், சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் நல்லது பண்ணி, அவங்க காயப்படுத்தாம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். ஸோ நீங்க நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். ஸோ நானும் லைஃப் கோச் குடுக்குறேன். நீங்கள் பர்சனல் கவுன்சிலிங் போயிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமா சர்ச் பண்ணுறதுக்கு, லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற மாரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு இன்னும் பல வீடியோஸ் நான் இத பத்தி போட போறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேட்டு போகிற வீடியோஸும் நிறைய நான் போட போகிறேன் இன்ஃபர்மேட்டிவாக. மணினா என்ன, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் மென்டாருக்கும் லைஃப் கோச்சிங்க்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி எல்லாமும் நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.